அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சைடு தான். ஸோ நெகட்டிவ் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது தான். ஏன்னா ஃப்ரைடே வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ₹1 வந்து மேலே வந்திருக்கு. அதாவது டாலரோட ரேட் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபாலிங் வந்து அக்டோபர் 15th வந்து ஒரு ₹1 இறங்கினது, ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி மேலே வந்தது. இப்போ ₹1 மேலே வந்திருக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ருப்பி வந்து என்ன சொல்றதுன்னா வீக்கா இருக்குன்னு அர்த்தம். டாலருக்கு அகைன்ஸ்டா ருப்பியோட ரேட் அதிகமா இருந்தது அப்படின்னா ருப்பி வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எவ்வளவு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா ₹1 ஏறி இருக்கனால ஒரு 500 பாயிண்ட் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் எல்லாம் காலையிலேயே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ நிஃப்டி கூட ஒரு 2:30 மணிக்கு மேலதான் செல்லிங் வந்து நடந்ததே தவிர ஸோ காலையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்செக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஃபாலிங்ல இருக்கு. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 84 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த வீக் ருப்பி லோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. இது இன்னமும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த சீஸ் ஃபயருங்கிறாங்களே, அதனால ஏன் மார்க்கெட் வந்து ஏறல, அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். சீஸ் ஃபயர்னா என்னன்னா போர் நிறுத்தம். இப்ப சீஸ் ஃபயர் எந்த நாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கும் பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதனால மார்க்கெட் வந்து மேலதானே வரணும், ஏன் வந்து கீழே இறங்கல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட போர் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆனதுன்னா 2014 வந்து ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆனது. இந்த சீஸ் ஃபயர் வந்து எத்தனை தடவை வந்து இந்த மாதிரி சீஸ் ஃபயர்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க கூகுள்ல கூட போய் போட்டு பாருங்க. இந்த மாதிரி சீஸ் ஃபயருக்கு ஒருத்தர் வந்து வருவார். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனையும் உட்கார வச்சு போர் நிறுத்தத்தை பத்தி ஒருத்தர் பேசுவாரு. இந்த போர் நிறுத்தத்தை பத்தி பேசுறப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர் வந்து நின்றுடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதுல உக்ரைன் வந்து சைன் பண்ணிடுவாங்க. ஆனா ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா, ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிற அக்ரிமெண்ட்டை 190 முறை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து போர் நிறுத்தம் தேவையில்லை, நான் மறுபடியும் வந்து போர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி 190 டைம்ஸ் வந்து இந்த ரஷ்யா வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயருங்கிற நியூஸ் வர்றதும், உக்ரைன் வந்து அக்செப்ட் பண்ணுறதும், ரஷ்யா வந்து ரிஜெக்ட் பண்றதும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 11 வருஷத்துல கிட்டத்தட்ட 190 தடவை நடந்திருக்கு. அதனால அந்த ஒரு நியூஸை வச்சு மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்களா அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் மார்க்கெட் வந்து பெரிய அளவுல வந்து இன்னைக்கு வந்து மேல வரல. ஸோ சீஸ் ஃபயருங்கிற நியூஸுங்கிறது எப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மற்ற நாடுகள் இப்ப வேற ஏதாவது ஒரு 2 நாட்டுக்கு சீஸ் ஃபயர்னா கூட மார்க்கெட்ல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர இந்த ரஷ்யா உக்ரைனுங்கிற சீஸ் ஃபயர் நியூஸ்ங்கிறது என்ன சொல்றதுன்னா ஒரு கன்னித்தீவு நியூஸ் மாதிரி தான். கன்னித்தீவு அந்த தினத்தந்தி பேப்பர்ல ஒரு கன்னித்தீவு வரும்ல, அது முடியவே முடியாதுங்கிற மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அது முடியணுங்கிறத எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசை. அதை வந்து எப்படியாச்சும் வந்து நாம பண்ணி காட்டிடணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த தடவை சீஸ் ஃபயர் வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நியூஸ் வந்து வந்துருச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா உக்ரைன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உக்ரைன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல அந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ரஷ்யா வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த நியூஸஸ் வருது அப்படின்னு. ஓகே, இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. பட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மேலே ஏறினது பெரிய அளவுல இறங்கல. அதாவது 89.70 வரைக்கும் போனது. இது வந்து பெரிய அளவுல இறங்கல. 89.20 ஒரு 50 பைசா இறங்கி இருக்கு. இருந்தாலும் அங்கங்க பெரிய டிராப் கிடையாது. மறுபடியும் பாத்தீங்கன்னா மேலதான் வர மாதிரி தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லாவே பணத்தை வந்து கொஞ்சம் வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால 116 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் 153 பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோனா ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங் வந்து
26,068. அப்போ அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 25,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். மற்ற டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் கிரீனில் இருந்தது. ஒரு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன்ல இருந்தது. ஸோ போக போக எல்லாமே வந்து கொஞ்சம் ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் வந்து எம்என்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிம்கோ, ஜேஎஸ்டபிள்யூ, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அடிபட்டிருக்கு. இந்த அல்ட்ரா சிமெண்ட், டாடா ஸ்டீல் இதெல்லாம் எதுக்காக அடிபட்டிருக்கு அப்படின்னா இறக்குமதி பண்றப்ப அவங்களோட டாலர்ல வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிவாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இறக்குமதி பண்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அடிபடும். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான். இப்போ பிரச்சனைகள் வரப்ப அந்த ஷேர் பிரைசஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஷேர் பிரைசஸ் ஏன் குறையும் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க, எஃப்ஐஎஸ் பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற லிங்க் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலையில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று எக்கனாமிக் டைம்ஸில், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல், அது மட்டும் லைவ் மின்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு .com ஆப்பை இறக்கி விட்டு உங்க ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் மின்ட் ஆப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நியூஸஸ் வந்துட்டு இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம். நீங்கள் மற்ற டைமில் கூட எந்த ஒர்க் கூட பண்ணிக்கலாம், இல்லை ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஏதாவது ஜாப் கூட போயிட்டே இருக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு நியூஸையும் நம்ம படிச்சுட்டே இருந்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு நியூஸுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லிங்க் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கண்டினியூஸாக நம்ம படிக்கணும். ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒரு 6 months 1 year கண்டினியூஸாக நம்ம நியூஸை வாட்ச் பண்ணிட்டே வந்துட்டோம்னாலே நமக்கு இந்த லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த ஸ்கிரிப்ட்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் வந்து நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் புட் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணி வச்சிருந்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபின் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் ஈக்குவலாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3172 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 809, டிக்ளைன்ஸ் வந்து 2266, அன்சேஞ்ச் வந்து 97. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல 48 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 249 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அதிகமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இறங்கினதே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுல வந்து இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா தான் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க. மற்றபடி இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா மறுபடியும் பணத்தை வந்து வெளியெடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. செக்டார் வைஸ்ல க்ளோசிங் வந்து பரவாயில்ல. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஐடி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. பட் போக போக தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி எஃப்எம்சிஜி, மெட்டல் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல அதான் காலையில கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. லாஸ்ட்ல போக போக பார்த்தீங்கன்னா இறங்கி எல்லாமே ஒரு 0.12%, 0.13%. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் எடுத்திருக்கே தவிர ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எம்என்டம், ரிலையன்ஸ் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு 6 பாயிண்ட்ஸ் 46 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த டேட்டாவை எடுத்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:10 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் டேட்டாஸ் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்டம், ஹெச்ஆர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல், ஜேஎஸ்டபிள்யூ, மேக்ஸ் ஹெல்த், கிராசிம், டாடா ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே. இப்போ நிஃப்டி வந்து எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கல. இன்னொரு 6 மினிட்ஸ் இருக்கு. என்னோட இதோட கணிப்பு படி பார்த்தீங்க, ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 25,600 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல ஒரு கேப் அப் வந்து நடந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 25,715 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனும் 50-50 சான்சஸ் தான். ஸோ என்னோட ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுங்கிறப்ப 25,600 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நாம 25,600 2 சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் சப்போர்ட்
சாரி டெம்பரவரி சப்போர்ட் 25,715 இந்த கேப்பை ஃபில் பண்ணி இன்னும் சப்போர்ட் வந்து எடுக்கல, இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கேப் வந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 25,750 இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைனா இதையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உடஞ்சிரும். நாளைக்கு சொல்லவே தேவையில்ல, நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு செல் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்தால் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? நாளைக்கு சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்காக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் யூஎஸ் மார்க்கெட்ல அப்படி இப்படின்னு ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபிளாட் ஓப்பன் நடக்கிறது சான்சஸ் இருக்கு. அப்படி ஃபிளாட் ஓப்பன் நடந்தா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணா செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே நமக்கு வந்து செல்லிங் சைடு தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எதுவா இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த ஜோன் 58,710. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ் தான். அதையும் பிரேக் அவுட் எடுத்துட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா மட்டும் அந்த இடத்துல வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. இதோட நெக்லைன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்லைன் எது அப்படின்னா இந்த ஜோன் தான் நெக்லைன். ஓகேங்களா, இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 26,875 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில இருந்தே கொஞ்சம் செல்லிங் ஃபோர்ஸ் தான். ஸோ எந்த இடத்துலையுமே இப்போதைக்கு சப்போர்ட் வந்து எடுக்க வேணாம் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹெவியா வந்து செல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்ல சப்போர்ட் தேடுறதை விட லோவை பிரேக் அவுட் பண்ணா ஆல்ரெடி சொன்னால ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர் ஐடியா நமக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் வந்து வேணும். ஸோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கொடுத்துருக்கிறது கூட டெம்பரவரி சப்போர்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா அங்கிருந்து அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான். சென்செக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கு அப்படின்னா 84,500. ஸோ இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் வந்து எந்த மாதிரி பார்த்தோம்னா அப்படின்னா 5220 பிரேக் அவுட் பண்ணா பை சைடு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5332 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. அப்படி பிரேக் அவுட் பண்ணாம இந்த 5124 வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்ல நம்ம இப்போ சப்போர்ட்டே வந்து ஃபாலோ பண்ணலாம். சீஸ் ஃபயரை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இந்த 5121 வந்தா 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ இந்த இடத்துல பை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5220. செகண்ட் டார்கெட் வந்து 5332. ஓகேங்களா, ஸோ ஈவினிங்கான க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் வந்து 5124. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து மார்னிங்ல வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்திருந்தோம் 408.8. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் இந்த 408.8 பிரேக் அவுட் பண்ணா 420 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் வந்து ஹெவியா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு கேப் டவுனாங்கிறது தெரியல. மேபி கேப் டவுன் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு கேண்டில் லாஸ்ட் வீக் வரைக்குமே க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ லோ வந்து இன்னைக்கு 25,912. க்ளோசிங் வந்து இன்னொரு 1 மினிட்ல க்ளோஸ் ஆக போகுது. மேபி ஒரு 20 பாயிண்ட்ஸ் இந்த விக்குக்கு நியர்ல தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கனால ஒரு சின்ன கேப் டவுன் வந்து கூட எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணா செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து டவுன் ஆகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.